ஹலோ காய்ஸ், சாட்டர்டே மார்னிங் நான் 11:30 போல தான் பேரண்ட்ஸ் மீட்டிங் அட்டன் பண்ணலான்னு போயிருந்தேன். ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். போயிட்டு தம்பியை கையோடு கூட்டிகிட்டு வந்துட்டு அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எப்போவுமே இங்கே தான் பழம்லாம் வாங்குவேன். கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுப்பாங்க, ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு கொய்யாப்பழம் மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். தம்பிங்க 2 பேரையும் அம்மா வீட்டில் விட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சரி வீடெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பெருக்கிட்டு இருந்தேன். ஆல்ரெடி பெருக்கிட்டேன் காலையிலே. சரி இருந்தாலும் கொஞ்சம் மண்ணாக இருந்துச்சு. சரி அதெல்லாம் பெருக்கிடலாமேன்னு சொல்லிட்டு தான் பெருக்கியிருந்தேன். ஓவரா டஸ்ட் வருது என்னன்னே தெரியல. பெருக்கி எல்லாத்தையும் வாரிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த பெயிண்ட் எல்லாம் வந்து என்னோட பசங்க தான் கோக்கி எடுத்துடுறாங்க. அது கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்காக இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி வெளியே கொஞ்சம் பெருக்கிடலான்னு சொல்லிட்டு வெளியவும் பெருக்க போயிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து வடை வாங்கிட்டு வரேன்னு சொல்லி போயிருந்தாங்க. சரி லைட் எல்லாம் போட்டு விட்டு போயிட்டாங்க. எல்லாம் ஆஃப் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டு நான் கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். கிச்சனுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா சரி பாத்திரம் நிறைய இருந்துச்சு. இப்போதைக்கு கழுவ முடியாது, பசி வேற எடுத்துக்கிச்சு. சரி அதனால பெரிய பெரிய பாத்திரத்துல இருந்ததெல்லாம் ஷிஃப்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதெல்லாம் வச்சுட்டு எல்லாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை மட்டும் கொஞ்சம் வந்து மைல்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு இருந்தேன். கேஸ் கிட்ட அந்த மாதிரி அந்த ஸ்லாப் அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. வடையும் போண்டாவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி காலையில் செஞ்ச சாம்பார் சாதமே இருந்துச்சு. அதையே 2 பேரும் தட்டில் போட்டுட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன். தொட்டுக்கிறதுக்கு வந்து வடையும் போண்டாவும் வச்சு தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இப்போ என்னவோ தெரியல, ரீசெண்ட் டேஸாக வந்து நான் கொஞ்ச நாளாக வந்து இந்த சீரியல் பார்க்குறதுக்கு அடிக்டாக இருக்கிறேன் மதிய டைமில். அதனால் வந்து கொஞ்ச நேரம் அதை வச்சு பார்த்துட்டு இருந்தேன். அது சாப்பிட்டே பார்க்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. அதனால் சாப்பிட்டே பார்த்துட்டு இருந்தேன். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மதியம் மூவி போட்டிருந்தாங்க. சரி பார்க்கலான்ட்டு இருந்தேன். அதுக்குள்ளே அம்மா ஃபோன் பண்ணி தம்பிங்களை வந்து கூப்பிட சொன்னாங்க. ஏன்னா அம்மா எங்கேயோ வெளியே போகிறாங்களாம். ஸோ அதனால் வந்து நான் போயிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிட்டேன். என்னோட சின்ன பையன் வந்து தூங்கிட்டு இருந்தான். நல்லா அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டு இருந்தான். அவனுக்கு கொஞ்சம் வந்து வயிறு சரியில்லை போல. அதனால கொஞ்சம் லூஸ் மோஷன் போயிட்டான்னு அம்மா சொன்னாங்க. சரி மருந்து வந்து தூங்கி எழுந்த பின்னாடி தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். பசங்களை கூப்பிடலான்ட்டு தான் போயிருந்தேன் ஆக்சுவலாக. ஆனால் வந்து என்னோட பெரிய பையனை மட்டும் தான் கூட்டிகிட்டு வந்திருந்தேன். அவன் வந்து யூனிஃபார்ம் எல்லாம் கழட்டி போட்டுட்டு வெறும் ஷர்ட்டு மட்டும் போட்டுட்டு இருந்தான். ஷூ ஷாக்ஸ் எல்லாமே கவர் கட்டி தான் கொடுத்துருந்தாங்க. நான் எல்லாத்தையும் டிக்கிட்டு தூக்கி போட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்தோடனே தம்பி கொய்யாப்பழத்தை பார்த்துட்டான். சரி அவனுக்கு கட் பண்ணி கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் கட் பண்ணிட்டு இருந்தேன். தம்பி வந்து வெறும் சால்ட் மட்டும் தான் போட்டு சாப்பிடுவான். காரெல்லாம் எதுவும் சேர்த்துக்கிறது இல்லை. கோல்டு வேற இருக்கு. ஆனால் சாப்பிடாதனாலும் கேட்க மாட்டான். நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வச்சிருந்தேன். ஆனால் எப்படி பார்த்தானே தெரியறது இல்லை. பார்த்துட்டான். சரி அவனுக்கு ஒரு பீஸ் மட்டும் கொடுத்துட்டு மீதியெல்லாம் நாங்கள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அதே மாதிரி அவன் ஒரு 2 பீஸ் சாப்பிட்ருப்பான். மீதியெல்லாம் படம் பார்த்துட்டே நானும் ஹஸ்பண்டு தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டோங்க. அவனும் தூங்கிட்டான். அப்புறம் ஈவினிங் எழுந்து ஈவினிங் ஒர்க்கெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.